dissociation constant வந்து இதில் வந்து என்னது பேஸுக்குள்ளதுனால கேபின்னு எழுதிக்கலாம். KB is equal to NH4OH வந்து அதாவது இதோட dissociation constant வந்து 1.8 into 10 power minus 5. ஹைட்ராலிசிஸ் கான்ஸ்டன்ட் ஆஃப் அமோனியம் குளோரைடு வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த KH வந்து ஆக்சுவலி 3 கண்டிஷன்ஸ்க்கு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸ்ட்ராங் ஆசிட் அண்ட் தென் வீக் பேஸ். இது கூட ஒரு வீக் பேஸ் இருக்கும். அதுக்கப்புறமா வீக் ஆசிட், அப்புறமா ஸ்ட்ராங் பேஸ், weak acid strong base, அதுக்கப்புறமா weak acid அதுக்கப்புறம் weak base. இது மூணும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். இல்லாட்டி டெரிவேவும் பண்ணலாம். நான் டெரிவேஷனும் சொல்லித்தரேன் ஒன்று இப்போ பார்க்குறதுக்கு. ஸ்ட்ராங் ஆசிட் ஸ்ட்ராங் பேஸுக்கு என்ன மாதிரி வரோம்னா KH is equal to இந்த வந்து வீக்காக எது இருக்குதோ அதுதான் நம்ம எப்போவுமே பார்ப்போம். ஓகேவா? ஸோ வந்து KW டிவைடட் பை KB. ஓகேவா? இப்போ இதில் வந்து வீக் ஆசிட் இருக்குது. அப்போ KH is equal to KW டிவைடட் பை KA. அதுக்கப்புறம் வீக் ஆசிட் வீக் பேஸ்னால் ரெண்டுமே வீக்காக இருக்கிறதுனால ரெண்டுமே கீழே வரும். எது வீக்காக இருக்குதோ அது வந்து கீழே வரும். KA into KB. ஓகேவா? ஸோ இது வந்து ஹைட்ராலைசிஸ் கான்ஸ்டன்ட். அதுக்கப்புறமா நம்ம டிகிரி ஆஃப் ஹைட்ராலைசிஸ் கண்டுபிடிப்போம். அப்படி இப்படி நிறையா இருக்குது. ஸோ இப்போ இதில் வந்து அமோனியம் குளோரைடு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அமோனியம் குளோரைடு ஹைட்ராலைசிஸ் நடக்குது அப்படின்னா NH4 + Cl - ஹைட்ராலைசிஸ் H2O கூட சேர்ந்து NH4OHம் அதுக்கப்புறமா HClம் கிடைக்கும். ஓகேவா? இதில் இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதில் இந்த சால்ட்டில் ஃபஸ்ட்டு என்னென்ன அயன்ஸ்லாம் இருக்குது? NH4+ இருக்குது, Cl- இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த NH4 வந்து எதுலேருந்து கிடச்சிருக்கும்? NH4OHலேருந்து. இது வந்து என்னது? ஒரு வீக் பேஸ். அப்படி தானே? ஸோ ஒரு வீக் பேஸ்லேருந்து நம்மளுக்கு கிடைக்கிற இது வந்து என்னதுன்னா ஸ்ட்ராங் ஆசிட். ஓகேவா? இது வந்து ஒரு ஸ்ட்ராங் ஆசிட். ஸோ ஒரு ஸ்ட்ராங் ஆசிட் வந்து கண்டிப்பாக ஒரு OH- கூட சூப்பராக ரியாக்ட் பண்ணி NH4OHஆக மாறும். அதே இது HClலேருந்து தான் நம்மளுக்கு இந்த குளோரின் கிடைக்கிது. HCl வந்து என்னது? ஒரு ஸ்ட்ராங் ஆசிட். ஸ்ட்ராங் ஆசிட்லேருந்து நம்மளுக்கு கிடைக்கிற இது வந்து ஒரு வீக் பேஸ். இது வீக்காக இருக்கிற ஒரு பேஸ்னால டக்குன்னு H+ கூட ரியாக்ட் பேஸ்னால் என்ன பண்ணும்? H+ கூட அப்ஸ்ட்ராக்ட் பண்ணி ரியாக்ட் பண்ணும்ல. ஆனால் வீக் பேஸில் இருக்கிறதுனால அவ்வளோவா ரியாக்ட் பண்ணாது. ஸோ அது வந்து H+ ஆகவும் Cl- ஆகவும் தான் இருக்கும். அதாவது HCl அப்படின்னு பெருசாக சேர்ந்துலாம் இருக்காது. கொஞ்சம் தனித்தனியாக செப்பரேட் ஆகி தான் இருக்கும். ஏன்னா ரெண்டுமே அவ்வளோவா இன்ட்ராக்ட் பண்ணிக்காது. ஓகேவா? ஸோ இப்போ இதில் KH எப்படி எழுதலாம் அப்படின்னா ப்ராடக்ட் டிவைடட் பை ரியாக்டன்ட். ஓகேவா? ப்ராடக்டில் என்னெல்லாம் இருக்குது? NH4OH இருக்குது, H+ இருக்குது, Cl- இருக்குது. நான் தனியாக H+ Cl- எழுதுகிறேன். ஏன்னா பெருசாக HCl ஒன்றும் ரியாக்ட் பண்ணாது. கீழே வந்து NH4+ இருக்குது, Cl- இருக்குது. H2O நம்ம இக்னோர் பண்ணிடலாம். ஏன்னா அது நிறைய குவான்டிட்டியில் இருக்கும். ஓகே, இதில் Cl- கேன்சல் ஆகும். ஸோ KH வந்து நம்மளுக்கு ரிமைனிங் என்னது இருக்குது? NH4OH அண்ட் தென் H+, அதுக்கப்புறமா அண்ட் தென் NH4+. இப்போ இது வந்து KH. ஓகேவா? ஸோ இப்போ இதில் பாருங்கள், இது வந்து எதையும் சேர்த்து வருது. ஒரு வீக் பேஸும் ஒரு ஸ்ட்ராங் ஆசிடும் சேர்ந்தது. அப்படி தானே? ஸோ ஒரு வீக் பேஸும் ஒரு ஸ்ட்ராங் ஆசிடும் சேர்ந்ததுக்குள்ளே KH வந்து என்னது? KW/KB. ஆக்சுவலி இது டைரெக்டாக இந்த ஃபார்முலா தெரிஞ்சுன்னா டக்குன்னு போட்டு இதுதான் KB வேல்யூ போட்டு கண்டுபிடிச்சிடலாம். இல்லாட்டி இந்த டெரிவேஷன் வந்து உங்களுக்கு பண்ண தெரியணும். ஓகேவா? ஸோ இப்போ ஒரு வீக் பேஸ்க்கும் ஸ்ட்ராங் ஆசிட்க்கும் ஃபஸ்ட்டு நம்ம KH வந்து கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ KH எது கூட ரிலேட் பண்ணோம்? KW கூடயும் KB கூடயும் ரிலேட் பண்ணும். எப்போவுமே இந்த வீக் பேஸ் கூட தான் ரிலேட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ வீக் பேஸ் என்னது? அமோனியம் ஹைட்ராக்சைடு. ஏன்னா இந்த HCl வந்து H+ Cl- தான் இருக்கும். ஸோ வந்து நம்ம வந்து அது வந்து KA KB அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா வீக்காக நம்ம எப்போ இருக்குதோ வீக் எலக்ட்ரோலைட் வீக் ஆசிட்க்கு தான் நம்ம KA KB அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணி எழுதுவோம். ஓகேவா? அமோனியம் ஹைட்ராக்சைடு வந்து ஃபுல்லாக டிசோஷியேட் ஆகாது. NH4+ + OH-. ஓகேவா? ஸோ இது வந்து KB is equal to NH4+, அதுக்கப்புறமா OH-. கீழே டிவிஷனில் என்ன வரும்னா NH4OH. ஓகேவா?
ஸோ இதில் KW நம்மளுக்கு தெரியணும்ல, அதுக்கு H2O வந்து ஒரு H2O இன்னொரு H2O கூட சேர்ந்து என்ன கொடுக்கும், பாதி வந்து H3O ப்ளஸ் ஆகும், பாதி வந்து OH மைனஸ் ஆகும் மாறும். ஓகேவா? ஸோ இதில் வந்து KW எப்படி எழுதுவோம் அப்படின்னா ப்ராடக்ட்ஸ் என்னது H ப்ளஸ்ன்னு வச்சுக்கலாம், H3O ப்ளஸ் அண்ட் தென் OH மைனஸ். டிவிஷனில் வாட்டரை நம்ம போட வேண்டிய அவசியம் இல்லை, எப்போவுமே வாட்டரை இக்னோர் பண்ணிடலாம் பிகாஸ் இட் இஸ் இன் லார்ஜ் குவான்டிட்டி. இப்போ நம்ம KH KBயை KWவை எதுக்கு நம்ம KA எடுக்கலை அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், HCl நம்ம இந்த மாதிரி இதெல்லாம் யூஸ் பண்ணச்சுல HClலாம் டைரெக்டாக கம்ப்ளீட்டாக H ப்ளஸ் Cl மைனஸாக ஆயிரும். அதுக்கு டிசோஷியேட்டிவ்ல ஆகும் அப்படிலாம் எந்த இதுவுமே கிடையாது. எப்போல்லாம் வீக்காக இருக்குதோ அப்போ தான் இது தேவை. ஓகேவா? ஸோ வந்து இப்போ இது கூட KW டிவைடட் பை KB போட்டால் நம்மளுக்கு KH கிடச்சிரும். எப்படின்னு பார்ப்போமா? KW என்னது H ப்ளஸ், அதுக்கப்புறமா OH மைனஸ், அப்புறம் KB என்னது NH4 ப்ளஸ் இருக்குது, அப்புறமா OH மைனஸ் இருக்குது, அப்புறமா NH4OH இருக்குல்ல, அதை நான் அப்படியே மேலே எழுதுகிறேன் NH4OH. ஏன்னா கீழே இதுக்கு டிவிஷனில் இருக்குன்னா அது மேலே தானே போகும், அதனால மேலே எழுதிட்டேன். OH கேன்சல் ஆகி ரிமைனிங் இருக்கிறது பாருங்கள், இது கொடுத்துரும் KH. ஸோ இதுதான் இந்த டெரிவேஷன். ஓகேவா? KH is equal to KW டிவைடட் பை KA. இப்போ போடலாமா? ஸோ இதில் நம்மளுக்கு KHக்கு KW ஆல்ரெடி கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. KW 10⁻14, KB வந்து 1.8 இன்ட்டு டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் ஆஃப் அமோனியம் ஹைட்ராக்சைடுன்னு கொடுத்துருக்காங்கல்ல, இன்ட்டு 10⁻5. ஸோ உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும் அப்படின்னா 5.5 இன்ட்டு 10⁻10. ஓகே, எந்த ஆப்ஷன் வருது பாருங்கள், 5.5 இன்ட்டு 10⁻10 வந்து ஆப்ஷன் B இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, தேங்க்யூ.